வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்தேகுட ராணுவ முகாமின் ஆயுத கலைஞர் சாலையில் ஏற்பட்ட தீ தொடர்பில் விசாரணைகள். அரநாயக்க பிரதேச சபை தலைவர் கைது. வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மின்னல் தாக்கத்தின் காரணமாக 25 பேர் பலி. ஹாங்காங் ஜனநாயக ஆர்வலர்கள் மேற்கொண்டு வரும் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்க ராஜாங்க செயலாளர் முயற்சி. இனி விரிவான செய்திகள். மத்தேகுட ராணுவ முகாம் ஒன்றின் ஆயுத களஞ்சிய சாலையில் இன்று காலை இடம்பெற்ற வெடிப்பு சம்பவத்தினால் ஏற்பட்ட தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. தீ ஏற்பட்டமைக்கான காரணத்தை கண்டறிவதற்கான விசாரணைகள் ஆரம்பித்துள்ளதாக ராணுவ கட்டளை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மத்தேகுட ராணுவ முகாமின் ஆயுத களஞ்சிய சாலையில் வெடிப்பு சத்தம் கேட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தினால் பரவிய தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்கப்பட்டதாகவும் களஞ்சிய சாலைக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு பிரிவினர் உதவியுடனும் இந்த தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். எவ்வாறான இந்த விபத்தில் இவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என ராணுவத்தினர் தெரிவிக்கின்றனர். மாவனல்ல டிப்போ அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அரநாயக்க பிரதேச சபை தலைவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதேச சபை தலைவர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். தாக்குதலுக்கு இலக்கான மாவனல்ல டிப்போ அதிகாரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஸ் ஒதுக்கீடு தொடர்பில் எழுந்த பிரச்சினையே இந்த தாக்குதலுக்கு காரணமாக அமைந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதேவேளை இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கேகாலை மற்றும் மாவனல்ல டிப்போ ஊழியர்கள் இன்று காலை பணி பகிஷ்கரிப்பு ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மின்னல் தாக்கத்தின் காரணமாக 25 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த சில தினங்களில் மாத்திரம் மின்னல் தாக்கத்தின் காரணமாக 6 பேர் உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. மின்னல் தாக்கம் தொடர்பான சம்பவம் நேற்று பதிவாகியுள்ளது. மொரவக பழுதுபள்ள பிரதேசத்தில் தோட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட 4 மின்னல் தாக்கத்திற்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் 2 பெண்களும் உள்ளடங்குகின்றனர். மின்னல் தாக்கத்துக்கு இலக்கான மற்றும் ஒரு பெண் கவலைக்கிடமான நிலையில் மொரவக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மின்னல் தாக்கத்தை தவிர்ப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. எதிர்வரும் சில தினங்களுக்கு இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ, மத்திய, தென் மற்றும் ஊவா மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. சுமார் 700 ஆக்கங்களை கொண்ட கொழும்பு லமாய் என பெயரிடப்பட்ட கொழும்பு சிறுவர் ஓவிய கண்காட்சி ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. கலாபவனத்தில் இந்த ஆக்கங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உலக வாழ்விட மற்றும் சிறுவர் தினத்தையொட்டி வருடாந்தம் கொழும்பு லமாய் நிகழ்வு நடத்தப்படும். அந்த வகையில் கொழும்பில் 4வது தடவையாக இந்த நிகழ்வு நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நேற்று ஆரம்பமான இந்த நிகழ்வு பொதுமக்களின் பார்வைக்காக நாளை காலை 9 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை திறந்திருக்கும். கண்காட்சியை திறந்து வைத்ததன் பின்னர் சிறுவர்களின் ஆக்கங்களை பார்வையிட்ட ஜனாதிபதி அவர்களுடன் கலந்துரையாடினார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் ஒரே பாடசாலையைச் சேர்ந்த 3 இரட்டையர்கள் ஒரே பெறுபவர்களை பெற்றுள்ளனர். கண்டி ஹதர்லியத்த பாடர் பாடசாலையைச் சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு ஒரே பெறுபவர்களை பெற்றுள்ளனர். பிரவீன் சேத்திய பண்டாரா மற்றும் பிரணீத பானுக்க பண்டாரா ஆகியோர் தலா 182 புள்ளிகளை பெற்றுள்ளனர். சிட்னி சித்தாரா அபேசிங்க மற்றும் நெத்மு பவிந்த அபேசிங்க ஆகியோர் தலா 178 புள்ளிகளை பெற்றுள்ளனர். தரிந்து காவிந்த பண்டார மற்றும் நிமாஷ பண்டார ஆகியோர் தலா 173 புள்ளிகளை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இணைய பாதுகாப்பு குறித்த தேசிய மாநாடு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச கலாச்சார மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்விற்கு தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ரஞ்சித் சேம்பலபிட்டிய தலைமை தாங்கினார். 2004ஆம் ஆண்டு நாட்டின் தகவல் தொழில்நுட்ப அறிவுடையவர்கள் 4%. எவ்வாறாயினும் தற்போது 50% உயர்ந்துள்ளது. அரசாங்க ஆய்வுக்கு அமைய 1 வருட காலத்தில் நாங்கள் 50 நாடுகளை பின்தள்ளி முன்னேறியுள்ளோம். உள்ளூர் பிரச்சினைகள் காரணமாக எந்த துறையிலும் முன்னேற்றம் காண முடியவில்லை. எவ்வாறாயினும் எங்கள் துறையில் தெளிவான முன்னேற்றத்தை காணக்கூடியதாக உள்ளது. இப்பொழுது எங்களுக்கு புதிய சவால் எழுந்துள்ளது.
எங்களுடைய பிள்ளைகளை தகவல் தொழில்நுட்பத்தின் தவறான பயன்பாடுகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். முகப்புத்தக சமூக வலைதளங்களால் சிறுவர்கள் பாதிக்கப்பட்ட பல சம்பவங்களை நாம் கண்டுள்ளோம். சிலர் முகப்புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஆனால் நாங்கள் தடை விதிக்கவில்லை. பாதுகாப்பு என்பது தடை அல்ல. இந்த மாநாட்டில் உள்நாட்டவர்களும் வெளிநாட்டவர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தங்காலை குடாவல்ல பகுதியில் படகு ஒன்று கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் காணாமற் போயுள்ளார். இந்த விபத்தில் காணாமற் போனவர் குடாவெல்ல பிரதேசத்தை சேர்ந்த 28 வயதான நபர் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் படகில் இருந்த 2 மீனவர்கள் நீந்தி கரையேறியுள்ளனர். கரையேறிய 2 மீனவர்களும் தங்காளி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். காணாமற் போன மீனவரை தேடும் பணிகளில் இலங்கை கடற்படை ஈடுபட்டு வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. விடுதலை பெற்ற பாரத தேசத்தின் தந்தை என அழைக்கப்படும் மகாத்மா காந்தியின் ஜனன தினம் இன்றாகும். அகிம்சை வழியில் நின்று இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்த மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று திரும்பி பார்க்கின்றது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் எனும் அழகிய கிராமத்தில் கரம்சாந்த் காந்தி மற்றும் பொதிலிபாய் ஆகியோருக்கு 1869 ஆண்டு அக்டோபர் மாதம் இன்று போன்றதொரு நாளில் காந்தி பிறந்தார். மோகன்தாஸ் காந்தி என்ற இளமை பெயரை கொண்ட காந்தியடிகள் தனது ஆரம்ப கல்வியில் சுமாராக காணப்பட்டாலும் 18 வயதில் கல்வியை நிறைவு செய்ததன் பின்னர் பாரிஸ்டர் பட்டத்திற்கான பட்டப்படிப்பினை மேற்கொண்டார். இங்கிலாந்தில் பாரிஸ்டர் பட்டப்படிப்பை நிறைவு செய்து மீண்டும் தாயகம் திரும்பிய மோகன்தாஸ் காந்தி மும்பையில் வழக்கறிஞராக பணிபுரிய ஆரம்பித்தார். தாயகத்தில் தனது தொழில் சாத்தியப்படாமல் போவதை உணர்ந்த காந்தி வெளிநாடு செல்ல உத்தேசித்தார். அவரது எண்ணப்படி தென்னாப்பிரிக்கா செல்வதற்கான வாய்ப்பும் காந்திக்கு கிட்டியது. 1893 ஏப்ரல் மாதம் காந்தி தென்னாப்பிரிக்கா பயணமானார். தென்னாப்பிரிக்காவில் நிறவெறியும் இன பாகுபாடும் தலை தூக்கி நின்றதை கண்ணுற்றார். 1894 ஆண்டு இந்திய காங்கிரஸை ஆரம்பித்து தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்கள் தங்களுடன் உரிமைகளை பெற்றுக் கொள்ள ஊக்கப்படுத்தினார். 1906 ஆண்டு யோகனஸ் பேனி நகரில் இடம்பெற்ற போராட்டம் ஒன்றில் முதன்முறையாக சத்தியாகிரகம் எனப்படும் அறவழி போராட்டத்தை காந்தி ஆரம்பித்தார். அறவழி போராட்டத்தின் போது பலமுறை காந்தியும் அவருடன் போராட்டங்களில் ஈடுபட்ட பலரும் சிறைவாசம் அனுபவித்தனர். ஆரம்பத்தில் அறவழி போராட்டத்தை எதிர்த்த ஆங்கிலேயர்கள் பிற்பட்ட காலத்தில் காந்தியின் வாதங்களை ஏற்கும் நிலை ஏற்பட்டது. இவ்வாறு தென்னாப்பிரிக்க வாழ் இந்தியர்களின் உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தி அதில் வெற்றி கண்ட காந்தி அதன் பின்னர் தாயகம் திரும்பினார். தாயகம் திரும்பிய காந்தி இந்திய தேச காங்கிரஸில் இணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். 1924 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைமை பொறுப்பேற்ற காந்தி அதில் ஏற்படுத்திய மாற்றங்களினூடாக தமது இயக்கத்திற்கு புத்துயிர் வழங்கினார். சுதேசிய கொள்கை, அறப்போராட்டம் என்பவற்றை வலியுறுத்தியதனூடாக காங்கிரஸ் இயக்கத்தை இந்தியாவில் மாபெரும் விடுதலை இயக்கமாக உருப்பெறச் செய்தார். பல்வேறு போராட்டங்கள், சிறைவாசம் என்பவற்றை அடுத்து 1947 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் காந்தி உட்பட இந்தியர்கள் கண்ட கனவு நனவாகியது. அன்று இனவரி பிடித்த வெள்ளையர்களிடமிருந்து பாரத தேசம் விடுதலை காற்றை சுவாசித்தது. பாரதத்தின் விடுதலைக்கு அயராது பாடுபட்ட காந்திக்கு ரவீந்திரநாத் தாகூரினால் மகாத்மா என பட்டம் சூட்டப்பட்டது. பாரதத்திற்கு மாத்திரமின்றி தாழ்த்தப்பட்ட ஒட்டுமொத்த சிறுபான்மையினருக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மகாத்மா காந்தி 1948 ஆண்டு ஜனவரி 30 மாலை நாதூராம் கோட்சேவியால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். அறவழியில் போராடி வெற்றி கண்ட மகாத்மா காந்தி இற்றை நாள் வரை அனைவரின் உள்ளத்திலும் காந்தி தாத்தாவாக தவழ்ந்து கொண்டிருக்கின்றார். நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் காட்டு யானைகளின் அட்டகாசம் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. இதனால் பொருட்சேதம் மட்டுமல்லாமல் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளன. மட்டக்களப்பு, போரதீவு பற்று, பட்டிப்பளை, செங்கலடி, பவுனதீவு, கிரான், சம்மாந்துறை ஆகிய பகுதிகளில் யானைகளின் அட்டகாசம் தொடர்கின்றது. சொரிக்கல் மொழியிலிருந்து வீரமுனை கிராமத்திற்கு யானைகள் தினமும் புகுவதுடன் குடியிருப்பாளர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகின்றன. கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் ஆரம்ப பிரிவு மாணவர்களின் வாணி விழா இன்று நடைபெற்றது. இன்றைய நிகழ்வில் பிரதம விருந்தினராக கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையின் பிரதம அதிபர் சந்திரமௌலி சென் லலிசன் கலந்து கொண்டார்.
அத்துடன் மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் மேடையை அலங்கரித்தன. நாட்டில் உள்ள 7 விசேட வகை மிருகங்களை பாதுகாப்பதற்கான விசேட திட்டம் ஒன்றை ஆரம்பிப்பதற்கு வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் கீழ் யானை, புலி, முதலை, கரடி, திமிங்கிலம், ஆமை மற்றும் கொக்கு ஆகியன பாதுகாக்கப்பட உள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் HD ரத்நாயக்க குறிப்பிட்டார். இந்த விசேட மிருகங்கள் தொடர்பில் சுற்றுலா பயணிகள் அதிக அவதானம் செலுத்தியுள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள ஏனைய மிருகங்களை பாதுகாப்பதற்கான சூழலை உருவாக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் மேலும் சுட்டிக்காட்டினார். வெலிமடை பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 14 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்துள்ளான். வெலிமடை சந்தைக்கு தனது தந்தையுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது தனியார் பஸ் ஒன்றுடன் மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்த விபத்தில் சிறுவன் உயிரிழந்ததுடன் தந்தை காயமடைந்த நிலையில் வெலிமடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுவனின் சடலம் வெலிமடை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. விபத்துடன் தொடர்புடைய தனியார் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவிக்கின்றனர். நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகிறது. நியூஸ் பஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.